could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, வாங்க பார்ப்போம். முதல் VPN ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு CapCut-குள்ளே போய்க்கோங்க. நியூ வீடியோ கொடுத்துக்கோங்க. நியூ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டிங்கை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9:16 ரேஷியோ நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஹரிசாண்டல் வச்சுக்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற கரெக்டாக அந்த கிளிப்பு 2 செகண்டுக்கு அந்த ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் பட்டனை அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை ஓவர்லேயில் கொண்டு வந்துக்கோங்க. ஓவர்லேயில் கொண்டு வந்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் போய் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டமைஸ் கட் அவுட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டை நல்லா ஒரு தடவைக்கு செக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டை ஃபுல்லாக கரெக்டாக கிளிக் பண்ணி அதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து எதுவும் தெரியக்கூடாது. உங்கள் இமேஜ் நீங்கள் நிற்கிற மாதிரியோ இல்லை உட்காந்துருக்க மாதிரியோ இருந்தாலும் பேக்ரவுண்டில் எந்த இமேஜ் இருக்கக்கூடாது. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கட் அவுட் ஆகி வரப்போ நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை குயிக் ப்ரெஸ்ன்னு இருக்கும். அது வந்து மார்க் பண்ணுறது, குயிக் எரேஸ்ன்றது அதை வந்து எரேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டில் கஸ்டமைஸ் கட் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து அந்த ரெட் கலர் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதை டெலிகிராமில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணிங்கல்ல, அதில் போயிட்டு கஸ்டமைஸ் கட் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு தடவைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பட்டன் இருக்கும். அதை நம்ம இப்போ கொடுக்கணும். இப்போ நான் கொடுப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டில் போய்ட்டு கஸ்டமைஸ் கட் அவுட்டுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரோக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் செட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலையும் வெர்டிகலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அவுட்லைன் உங்கள் இமேஜோட ஹெட்டு கிட்ட இருக்கிற அவுட்லைன் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப வெளியில் போயிடாமல் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டலையும் வெர்டிகலையும் குறைச்சி கூட்டிக்கோங்க. கூட்டிகிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து எனக்கு சைடில் வந்து இதாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எரேஸ் ஆகுறது இதாகுது. அதனால நான் குயிக் எரேஸும் இதையும் வச்சு கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ சிங்கிளாக இருக்குது, பேக்ரவுண்டில் ஆப்ஜெக்ட் அவ்வளோவா இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் கட் அவுட் ஆகிடும். ஈஸியாக இருக்கும். எனக்கு ஆப்ஜெக்ட் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்கள் நந்து வேவ்ஸில் போய் பார்த்துக்கோங்க. டெலிகிராமில் இருக்கும். இப்போ அடுத்து வந்து அந்த இமேஜை ஃப்ரீஸ் பண்ண இமேஜையே நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 0.3 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, ரைட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு லெஃப்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குல்ல, மொதல் கீ ஃப்ரேமை அதை கிளிக் பண்ணி இமேஜை லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சாதாரணமாக இப்படி வரும், சென்டருக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் கர்வ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேனோ அது மாதிரி வச்சுக்கோங்க. கர்வ் ஆப்ஷன் போய்ட்டு வச்சிங்கன்னா அது நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப அந்த இமேஜ் சைடில் இருந்து கட் அவுட் ஆகி அந்த இமேஜோடு சேர்கிற மாதிரி வரும். பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து ஃபயர். இந்த ஃபயர் ஓவர்லேயும் டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து ஸ்ப்ளைஸை கிளிக் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து லேயர்ன்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து அங்கிட்டு ரைட் சைடு மாற்றி வச்சுட்டிங்கன்னா அது பேக்ரவுண்ட் போயிடும், உங்கள் இமேஜுக்கு பின்னாடி போயிடும். நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க ஸ்ப்ளிட் பண்ணி. அதுக்கப்புறம் மூணாவது வந்து இந்த ஃப்ரேம், இந்த இதுவும் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அதே சேம் இதுதான். நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளைஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்ஸை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இது கேம்னு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் அந்த இமேஜ் ஓவர்லேயில் வச்சோம்ல, அந்த இமேஜில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு கலர் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷனை குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட்டு
ஷேக் எஃபெக்ட் சர்ச் பண்ணுங்கள். எஃபெக்டில் போயிட்டு இந்த ஷேக் எஃபெக்டை ஃபுல்லாக லென்த்து லாஸ்ட் வரையும் விட்டுட்டு ஆல் வீடியோஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். என் வாய்ஸ் ஓவர் இல்லைனாலும் உங்களுக்கு இது புரியும். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ஓவர் புரியலைனாலும் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம அடுத்து இப்போ எல்லாம் ஓகேவாயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணணும். தேவையில்லாததெல்லாம் டெலிட் பண்ணுங்கள். இந்த ஆடியோ வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஃபைல்னு காமிக்கும். ஃபைலில் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் நேமு இல்லை உங்கள் சேனல் நேமை எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன்னு இருக்கும் இந்த எஃபெக்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்டு போகணும், என் ஹெட்டுக்கு பின்னாடி போகணும். அதனால நான் ஹெட்டுக்கிட்ட நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி பண்ணுங்கள், ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டில் வந்து இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டு வைப்பேன். அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கேப்கட்டில் வந்து இந்த 11th என்னமோ ஒரு ஃபாண்ட் வரும். அது இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது சூப்பராக இருக்கும். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறது வந்து 11th தான் வச்சேன். இப்போ கேப்கட் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த இது வந்தாலும் அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். அப்புறம் கேப்கட் வேணும்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து பார்த்துக்கோங்க. அங்கே வந்து நான் அப்லோட் பண்ணிப்பேன். இப்போ வந்து இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை பேக்ரவுண்ட் கொண்டு போயிருங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. சிம்பிள் எடிட் தான். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.